இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் பேட்டியளித்த அவர், தரமான குடிநீரை தான் மக்களுக்கு வழங்கினீர்கள் என்றால் அதற்கான ஆதாரத்தை அரசு வெளியிட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். அதாவது குடிதண்ணீர் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது சுத்தமான குடிதண்ணீராக இருக்கிறதா என்று அதற்கான தர நிர்ணயம் செய்யப்பட்டதா? தர நிர்ணயம் செய்யப்பட்ட குடிதண்ணீரை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதற்கான ஆதாரத்தை வெளியிட முடியுமா? மத்திய அரசு பாட்டில் தண்ணியே ஹை ரிஸ்க் ஃபுட்னு அறிவிச்சு பாட்டில் தண்ணி ரொம்ப நாள் ஆனா அது தர நிர்ணயத்தோட தான் விற்கணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கார்பரேஷன்ல இருந்து கொடுக்கிற தண்ணீர் மக்கள், அதாவது எங்க கட்சியை சார்ந்த ஒருவர் அங்க அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார், அவரு வீட்டுல இருந்து தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அது கலங்களா வந்திருக்கு. அதுல டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுல பொருட்கள் அங்கே மிதந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஆனா இதை கொஞ்சமாக, அதாவது இது வர்றது சாத்தியம்தான். இது மழை நேரத்துல கழிவு நீரும் குடிநீரும் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அரசாங்கம் அதை போர்க்குணத்தோடு கண்காணித்து இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வந்தா என்ன செய்யணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நாங்க கேட்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டு இன்னைக்கு மக்கள் மீது குற்றத்தை சாட்டி விட்டு இன்னைக்கு ஒரு சுத்தமான குடிதண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல இருப்பிடம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதுதான் சமூக நீதி என்றது. ஆனா சமூக நீதியை பேசிக்கொண்டே இன்னைக்கு இன்னொரு வேங்கை வயலா அப்படின்றது நமக்கு பயமா இருக்கு. அதனால அந்த மக்களுக்குமே இன்னும் அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கவில்லை. அதனால் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் எங்கப்பா, துணை முதலமைச்சர் எங்க? நான் கேக்குறேன். என்னமோ அவரோட நிர்வாகத்தினாலதான் எல்லாம் சிறப்பா நடக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்றாரு. என்ன நிர்வாகம்? இதான் நிர்வாகமா? ஆனா இருமாப்பு மட்டும் எதையா சொன்னா எதிர்கட்சி தலைவர் தானே, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. நாங்க எதாவது சொன்னா அவங்க வேலை இல்லாம செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கு. ஆனா இந்த வேலை கூட இருக்கும்ல, இங்க வந்து பாத்துருக்க வேண்டியதானே. அது கூட உங்களுக்கு முடியலன்னா, அதனால நிச்சயமா ரொம்ப மன வருத்தத்தோடு மக்களோடு மக்களாக நின்றுதான் நாங்க பேசுகிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.